ஹாய், இன்னைக்கு டே 17 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் வெள்ளை சுண்டல் சாதம் மற்றும் வாழைப்பூ பொரியல். இதுக்கு ஒரு பேனை வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கை பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக கட் பண்ணியே சேர்த்துக்கோங்க. 5 முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினோன்னே ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. தக்காளி நமக்கு மேஷ் ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒன்ஸ் தக்காளி நமக்கு நல்லா வதங்கிருச்சுன்னா இதை அப்படியே ஒரு ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் அதே பேனில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக நறுக்குனது. வெங்காயம் வதங்கினோன்னு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கினோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவர் நைட் ஊற வச்ச சுண்டலை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். உப்பு போட்டு இந்த மாதிரி லைட்டாக அமுக்கும்போது இந்த மாதிரி மேஷ் ஆகணும். இதான் கரெக்ட். இப்போ அப்படியே தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டுருங்க. நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ நீ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ நான் எல்லாமே நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கிரேவியாக வேணும்னா இப்படியே நீங்கள் இறக்கி சாப்பிட்லாம். நம்ம இப்போ சாதமாக செய்கிறனால நான் பாதி இதை எடுத்துகிட்டு மீதியை இன்னும் கொஞ்சம் சுண்ட வைக்க போகிறேன். இப்போது எல்லாமே சுண்டிடுச்சு. இது கூட டொமேட்டோ கெச்சப் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கிரேவி டெக்ஸ்சருக்கு வரும். இப்போ நம்ம எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கிரேவியாட்டம் வந்துருச்சு, சாறு மாதிரி. இப்போ நம்ம வடித்து ஆற வச்ச சாதத்தை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது சாதத்துக்கு தேவையான சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சால்ட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு சுட சுட லஞ்ச் பாக்ஸ்க்கு வெள்ளை சுண்டல் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்க்கலாமா? ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, வரமிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது கொஞ்சமாக. இப்போ நான் வாழைப்பூவை நல்லா தண்ணியில் அலசி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இதுக்கு தேவையான சால்ட்டை லைட்டாக ஆட் பண்ணுங்கள். பத்தலைன்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அதிலே தண்ணி வெளியில் வந்திருக்கும். இந்த தண்ணியோட அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு விசில் போட்டால் போதும். ஒரு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் இது கூட நான் தேங்காய் துருவல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவல் ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு 1 செகண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டா நமக்கு வாழைப்பூ பொரியல் ரெடி. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.